ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் காத்திருக்கிறது? இந்த மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது? யாருக்கு பணவரவு அதிகரிக்கப் போகிறது? யாருடைய திருமண முயற்சிகள் கைகூடப் போகிறது? யாருக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது? அதே நேரத்தில் எந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும்? மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தின் விரிவான ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் முக்கிய பலன், தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், உடல்நலம் மற்றும் எளிய பரிகாரம் என அனைத்தையும் பார்க்கலாம். உங்கள் ராசி வரும் பகுதி வரை வீடியோவை தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வழங்கப்படும் ராசி பலன்கள் பொதுவான ஜோதிடக் கணிப்புகளின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, நேரம், இடம், லக்னம், கிரகநிலைகள் மற்றும் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். எனவே இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்களை பொதுவான வழிகாட்டுதலாக மட்டுமே எடுத்துக்கொள்ளவும். முக்கியமான வாழ்க்கை முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலையையும் தகுந்த நிபுணர்களின் ஆலோசனையையும் கருத்தில் கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய தொடர்புகளும் உருவாகும் மாதமாக இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக ஒரே விஷயத்தில் சிக்கிக் கொண்டிருந்த உணர்வு இருந்தால் இந்த மாதத்தில் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பேச்சுத் திறமை, அறிவுத்திறன் மற்றும் புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பது, புதிய இடங்களுக்கு செல்வது அல்லது புதிய துறையில் முயற்சி செய்வது போன்ற அனுபவங்கள் கிடைக்கலாம். எதிர்பாராத ஒரு தொடர்பு கூட பின்னர் முக்கியமான வாய்ப்பாக மாறலாம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து செயல்படுவது நல்லது. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணும் மாதமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை, தகவல் தொடர்பு, விற்பனை, கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். வேலையில் புதிய பொறுப்பு அல்லது புதிய குழுவோட டீச் பண்ணி திப்படுகின்ற வாய்ப்பு வரலாம். பணவரவு, வரவும் செலவும் இருக்கும். தேவையற்ற ஆன்லைன் மற்றும் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பம், உங்க பேச்சு சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். முக்கியமான விஷயங்களில் பொறுமையாக பேசுங்கள். திருமணம் மற்றும் உறவுகள், காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் ஏற்படும். திருமண முயற்சிகளுக்கு சாதகமான செய்திகள் வரலாம். உடல்நலம், தூக்கக்குறைவு மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும். பரிகாரம், புதன்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்து பச்சை பயிர் தானம் செய்யலாம். மாதத்தின் அறிவுரை, வாய்ப்பு கதவை தட்டும்போது தயங்காதீர்கள், ஆனால் கதவை திறப்பதற்கு முன்பு நிதானமா சிந்தியதுங்கள்.